வணக்கம். ஆரி கிளாஸ் இப்போ கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஆரி கிளாஸஸ்க்கு தேவையான ஆரி மெட்டீரியல்ஸ், அதாவது பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் காமிக்க போகிற மெட்டீரியல்ஸே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃபுல்லுமே போதுமானதாக இருக்கும். எதுக்காக இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு எப்படி மெட்டீரியல் வாங்கணும், எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கணும், எந்த பிராண்டில் வாங்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆரி ஃப்ரேம். ஆரி ஃப்ரேம்னு பார்த்தோம்னா 16 இன்ச் அண்ட் 18 இன்ச்சுன்னு 2 சைஸ் இருக்குது. நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு தான். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 18 இன்ச் ஃப்ரேம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணக்குள்ள ப்ளவுஸோட பேக் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணலாம், புட்டாஸோட கவர் பண்ணலாம். 16 இன்ச் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா புட்டாஸ் நம்மளால் கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்போ ஸ்லீவ் ஒர்க் பண்ணக்குள்ளே என்னாகும்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது. கொஞ்சம் எட்ஜஸ்லாம் வரக்குள்ள ஃப்ரேமில் மோதுற மாதிரி இருக்கும். பட் 18 இன்ச் போடக்குள்ளே நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் 18 இன்ச் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே கிளாத் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அதுக்காக வந்து இன்ச் டேப் வந்து நாடா டேப் வந்து நம்ம சுற்றுவோம். அதுக்காக நாடா டேப் ஒரு கண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கட்டரும் பார்த்தோம்னா பெரிய சைஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூ, ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று, அதுவும் வந்து பெருசு தான் நம்ம கொடுக்குறோம், சின்னது இல்லை. கிளாஸ் முடிச்சுமே உங்களுக்கு இது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிளாத் மார்க்கரு, அப்சரா பென்சில் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது. நான் ஒயிட் கலர் ப்ரிஃபர் பண்ணுவேன், பளிச்சுன்னு தெரியுன்றனால. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா A1 சரி. A1 சரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுலேயும் நிறையா பிராண்ட் இருக்குது. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மம்தா பிராண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னாக்கா மம்தா பிராண்டில் வந்து நமக்கு ஃப்ளோ இருக்கும், த்ரெட்டு வந்து நடுவில் டேமேஜ் ஆகாது. எல்லா ஷாப்லேயும் மம்தா மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் இல்லைன்னா எந்த பிராண்ட் இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மம்தா. நெக்ஸ்ட்டு வந்து 753 ஜரி. 753 ஜரி பார்த்தோம்னா A1 ஜரியை விட கொஞ்சம் தின்னாக இருக்கும். நான் இதை எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ப்ளவுஸோட பார்டரில் வந்து அவுட்லைன் வந்து நம்ம இதில் ஒர்க் பண்ணக்குள்ள, அதாவது செயின் வந்து போடக்குள்ள இது வந்து நல்லா லுக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் 753 ஜரி யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போடக்குள்ளலாம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா த்ரெட் ஒர்க்குக்காக சில்க் த்ரெட்லேயும் வந்து நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து அதாவது நிறையா பிராண்ட்ஸ்னால் பெல்லு, கேஇபி, விஐபி, ஜிவி, இந்த மாதிரி நிறையா பிராண்ட் இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெல் பிராண்டு. பட் நான் பர்ச்சேஸ் பண்ண போக்குள்ள ஷாப்பில் வந்து பெல் அவைலபிளாக இல்லை. ஸோ கேஇபி வாங்கினேன். ஆனால் எந்த நீங்கள் பிராண்டில் வாங்கினாலும் சரி, மெயினாக வந்து ஒரு கலரில் 2 கண்டு வாங்கிக்கணும். ஏன் ஒரு கலரில் 2 கண்டுனாக்கா நம்ம 2 ஸ்டாண்ட்ஸாக எடுப்போம். அதனால் நான் வந்து 4 கண்டு கொடுக்குறேன். ஒரு கலரில் 2 கண்டு அப்படி கொடுக்குறேன். அதனால் நீங்களும் 2 வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சுகர் வந்து 50 கிராம்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸ் பார்த்தோம்னா திலகம், சர்க்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் ஸ்டோன்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொன்று வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி போடுற ஸ்டோன்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி த்ரெட் ஒர்க்கு போட்டு, அதாவது த்ரெட்டில் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஸ்டோன்ஸும் இருக்குது. ரெண்டுமே வேரியஸ் சைஸ்லேயும் வேரியஸ் ஷேப்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பீடு, 3 பீடு, நெக்ஸ்ட்டு 4 பீடு. இது ரெண்டுமே 50 கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டியூப்பில் கோல்டு கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கர்தானா அப்படி இல்லைன்னா கட் பீடு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து கோல்டன் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜமிக்கி அப்படி இல்லைன்னா சீக்வன்ஸ். இது வந்து 40 கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா குந்தன்ஸ்லேயும் வந்து நமக்கு நிறையா ஷேப்ஸ் இருக்குது, நிறையா சைஸ் இருக்குது. ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, ஓவலு, டைமண்டு, திலகம், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸும் நிறையா சைஸும் இருக்குது. நான் கிளாஸஸ்க்காக எல்லாமே யூஸ் பண்ணி பழகணுன்றனால எல்லாமே கலந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா சக்கரி அப்படி இல்லைன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸு. இதுலேயும் வந்து 2 சைஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ் ஒன்று, பிக் சைஸ் ஒன்று. நான் இந்த பேக்கிங்கில் 2 சைஸும் கலந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கோதுமை பீடு, டிசைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மிரர் ஒர்க்குக்காக
மிரர்ஸ்லேயும் நிறையா ஷேப்ஸ் இருக்குது, நிறையா சைஸஸ் இருக்குது. ஸ்கொயரு, சர்க்கிளு, ரெக்டாங்கிள் அந்த மாதிரி நிறையா சைஸஸ் இருக்குது. எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெயினானது ஆரி நீடில். ஆரி நீடிலில் வந்து துலிப் பிராண்டு, அதாவது த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற நீடில் வந்து துலிப் பிராண்டு. துலிப் நான் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். துலிப்னு தெரியும். சைஸ் பார்த்தோம்னா 14 சைஸு, 0.5 mmன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பிகினர்ஸாக இருக்கக்குள்ளே இந்த த்ரெட்டில் கற்றுக்கக்குள்ளே உங்களுக்கு நீடிலோட ஹெட் பார்ட் கரெக்டாக தான் வச்சு இன்சர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது இதில் தெரியும். ஆக்சுவலாக ஆரி வந்து அயன் நீடிலில் தான் போடணும். பட் அயன் நீடிலில் எந்த நேமும் இருக்காது. நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் ஹெட்டை நேராக வச்சுருக்கீங்களா இல்லை தப்பாக வச்சுருக்கீங்களான்னு தெரியாது. துலிப் பிராண்ட் யூஸ் பண்ணக்குள்ளே அந்த நேமை பார்க்கக்குள்ளே நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையான்றது கொஞ்சம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து துலிப் பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சீக்வன்ஸ் நல்லா உங்களுக்கு போட்டு பழகிட்டீங்க, ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, சீக்வன்ஸாக வருதுங்கக்குள்ளே அயன் நீடில் மாறிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜர்தோசிக்கும் பீடுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய பீட் நீடில். இது வந்து அயன் நீடில் தான். இது வந்து பீட் பர்பஸ்க்காக, பீட்லாம் நிறைய லோட் பண்ணிக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஷூயிங் த்ரெட்டு. ஷூயிங் த்ரெட் வந்து பீட் லோட் பண்ணுறதுக்காக, ஜர்தோசி ஒர்க்குக்காக ஜர்தோசி நீடில் ஒன்று, த்ரெட் ஒர்க்குக்காக பூலியன் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக த்ரெட் நீடில் ஒன்று, கார்ட் த்ரெட்டு, தின் ஜர்தோசி, திக் ஜர்தோசி, ஸ்டோன் செயின். இது எல்லாமே வந்து இந்த பேக்கில் ஒரே பேக்கில் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே 50 கிராம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்ச் டேப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்கு. மெயினானது ஃபேப்ரிக் வந்து பாப்லின் கிளாத் தான் வாங்கினோம். பாப்லின் கிளாத் ஃபேப்ரிக் வந்து எல்லா கலர்ஸுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. என்னுடைய ஃபேவரட் கலர் க்ரீன். ஸோ நான் வந்து க்ரீன் ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா பிளாக், ஒயிட் எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பட்டர் ஷீட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ட்ரேசிங் சீட்டு. ட்ரேசிங் சீட்டுன்னு கேட்டால் நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியாது. அதனால் பட்டர் ஷீட்டுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் தெரியும். பட்டர் ஷீட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கார்பன்ஸ்லேயும் வந்து 3 கலர் இருக்குது, எல்லோ, ப்ளூ, ஒயிட்டு. நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒயிட்டு. ஏன்னா அதுதான் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதனால் ஒயிட் கலர் கார்பன் ஒன்று. இது எல்லா திங்ஸுமே வந்து நமக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸஸ்க்கு போதுமான திங்ஸு. இது வந்து ஆரி கிளாஸ்க்காக மட்டும் நான் தராமல், ஒரு சிலரால் வெளியில் போய் வாங்க முடியாது, நியர்பையில் ஷாப் இருக்காது, எப்படி வாங்கணுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். வெறும் கிட்டு மட்டும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.